விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நான் இந்த டைம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து மக்காச்சோள அறுவடை தாங்க பண்ணியிருந்தாங்க. சோளத்தட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைம் ரகம் சரியில்லை போல் தட்டெல்லாம் சாஞ்சிருச்சு. அதனால் ஆள் விட்டு கருதெல்லாம் ஒடிச்சு கொண்டு வந்து களத்தில் கொட்டிட்டாங்க. சரி, அப்புறம் வண்டி வந்த வாட்டிக்கு வண்டி அப்படியே குட்டான்லேயே விட்டு அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒடிச்சு கொண்டு வந்து கொட்டிட்டாங்க. விவசாயி வந்து விவசாய பொருள் அறுவடை பண்ணி ஒரு 4 காசு பணம் பார்க்குறானோ இல்லைங்க, இந்த விவசாய பொருளை விதைப்பொருள் வாங்கி அதை நட்டு அதுக்கான உரம் மருந்து அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அந்த செலவுக்கும் விவசாய பொருளை அறுவடை பண்ணதில் ஒரு 3/4வாசி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மருந்து கடைக்காரங்க உரக்கடைக்காரங்க அவங்களுக்கு தாங்க லாபம். இப்போ தாங்க மக்காச்சோளத்துக்கு வந்து இவ்வளோ பூச்சி புழுக்கள்லாம் நிறைய வரனால கொரோனா போடணும், அந்த மருந்து அடிக்கணும் இந்த மருந்து அடிக்கணும்னு ஏகப்பட்ட மருந்து அடிக்கிறாங்க. அப்போல்லாம் வந்து விவசாயத்தில் இவ்வளோ பூச்சி புழுக்கள்லாம் வந்ததே இல்லை. அப்போ ஏதோ கொஞ்சம் விவசாயிகள் நல்லா பொழைச்சிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் நிறைய பூச்சி புழுக்களுக்கே மருந்தடிக்கவே நிறைய செலவாகுதுங்க. இப்படி தான் விவசாயி வந்து கடைசியாக அவன் கையில் பார்க்கக்கூடிய காசு பார்த்திங்கன்னா அவன் ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ அவனோட உழைப்புக்கான ஊதியம் மட்டும்தாங்க விவசாயத்தில் மிச்சம் வருது. அப்பா அப்படியே சோளத்தெல்லாம் அடித்து கொஞ்சம் படுதாலெல்லாம் சோளம்லாம் கொட்டிகிட்டு இருந்தாங்க. சோள கருதெல்லாம் அடித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த மிச்சம் இருக்க சக்கை அந்த பூட்டை இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து கொஞ்சம் மாட்டுக்கெல்லாம் கட்டு உருட்டி வச்சோம்னா பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வைக்கப்புல் வாங்கிறதுக்கு பதிலாக இதையும் உருட்டி வச்சோம்னா மாட்டுக்கு மழை காலத்தில் தீனி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ஒரு பக்கம் வந்து இந்த மக்காச்சோள சோவையெல்லாம் கட்டு உருட்டிகிட்டு இருந்தான். இந்த மாதிரி மக்காச்சோள சோவையெல்லாம் மாடுகளுக்கு வந்து பயன்படுத்துவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.